ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆரஞ்சு பழ ஜெல்லி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2 ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் கட் பண்ணி பிழிஞ்சி சாறு எடுக்க போகிறேன். ரெண்டு ஆரஞ்சு பழம் பிழிஞ்சதுல எனக்கு 1 கப் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன்ல அகரகர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்த ஆரஞ்சு பழ தோல் தூக்கி போட வேணாங்க. அதை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். சுகர் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஜெல்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல நான் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு பழ சாறு சேர்த்துக்க போறேன். ஒரு கப் ஆரஞ்சு பழச்சாருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்கணுங்க. ஸ்டவ் கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கோங்க. அகரகர் ஒரு பேக்கெட்ல நீளமா கிடைக்குங்க. குச்சி மாதிரி நீளமா இருக்கும். அதை வாங்கி நம்ம 2-3 பேக்கெட் அந்த மாதிரி நிறைய வாங்கினோம்னா நம்ம மிக்சியோட சின்ன ஜார்ல போட்டு பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அகரகர் நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு போடும்போது சீக்கிரமா கரைஞ்சிரும். அதனாலதான் ஊற வைக்கணும். பொடி பண்ணி இருந்தா நம்ம ஊற வைக்க தேவையில்லை. இந்த ஜூஸ் கொதிக்கும் போது அப்படியே கூட போட்டுக்கலாம். அகரகருக்கு பதில் நீங்க ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணலாம். ஜெலட்டின் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுவும் 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணணும். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சிருக்க சுகர் அதுல போட்டுக்கிறேன். சுகர் போட்டதுக்கு அப்புறம் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபுட் கலர் கொஞ்சமா போட்டுக்கலாம். ஃபுட் கலர் கூட அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம், இல்ல போடாம கூட விட்டுறலாம். இப்போ நான் ஊற வச்சிருக்கிற அகரகர் இதுல போட்டுக்கிறேன். அகரகர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அகரகர் பாத்திரத்துல ஒட்டிடும். அகரகர் போட்டதுக்கு அப்புறம் 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ கைவிடாம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க கொஞ்சமா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இது 5 நிமிஷத்துக்கு மேல இது கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்பயே கொஞ்சம் நல்லா திக்கா வந்திருக்கு. இப்ப பாருங்க 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இத நம்ம ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எதுக்காக வடிகட்டுறோம்னா ஒருவேளை அகரகர் கரையாம இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுக்கிறதுனால அது மேல தங்கிடும். கண்டிப்பா வடிகட்டி தான் எடுக்கணும். இப்ப இத நல்லா ஆற விட்டுலாங்க. அது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஆரஞ்சு பழத்தோல இந்த மாதிரி பவுலுக்குள்ள வச்சுட்டு அதுல நாம அந்த ஜூஸை ஊத்திக்கலாம். இத ஊத்திட்டு நம்ம ஃப்ரீசர்ல 3 மணி நேரம் வச்சு எடுக்கணுங்க. ஃப்ரீசர்ல 3 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செட் ஆயிருக்கு. இப்ப இத நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. நல்லா செட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.